அதாவது நம்ம யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே என்ன பண்ணிட்டோம்னா ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஃபாலோ பண்ணிட்டோம். இது பண்ணணும், இது பண்ணக்கூடாது. அதாவது கண்டென்ட்டை தாண்டி நீங்க இந்த விஷயம் பண்ணணும், நம்ம பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் மாதிரி ஃபாலோ பண்ணி வச்சுட்டு இன்னொரு வரைக்கும் நம்ம அதை ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கோம். அப்படி ஒரு ரூல்ஸ் தான் வந்து யாருக்கிட்டையும் பிராண்ட் ப்ரொமோஷன் ₹1 கூட பிராண்ட் ப்ரொமோஷனாவோ அதாவது ஸ்பான்சர்ஷிப்பாவோ டொனேஷனாவோ எந்த ₹1 கூட வாங்கக்கூடாதுன்னு ஒரு பாலிசி வச்சிருந்தோம். இன்னொரு வரைக்கும் ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கோம். விக்ரம் படத்தில் கூட நினைச்சிருந்தோம், அது கூட நம்ம புக்குன்னு சொல்லியிருந்தாங்க, ஒரு பைசா கூட வேணாம் சொல்லிட்டோம். அந்த மாதிரி எவ்வளவு ஆஃபர் வந்தாலும் வேணாம் சொல்லியிருக்கோம். அதாவது ஏன் அப்படி நாங்கள் இந்த ஸ்பான்சர் கண்டென்ட்லாம் பண்றது இல்லை அப்படின்னா, ஒருத்தவங்கள்ட்ட நம்ம ₹10 காசு வாங்கிட்டோம்னா அந்த ₹10 காசுக்காக நம்ம அவங்களுக்கு வேலை பார்க்கணும். நம்ம வீடியோவில் ஒரு 10 செகண்ட் ஒதுக்கணும். நம்ம ஆடியன்ஸ் நமக்கு வந்து அது ஒரு 10 நிமிஷம் பார்க்குறாங்கன்னா நம்ம வீடியோவை பிடிச்சிதான் அந்த 10 நிமிஷத்தை பார்க்குறாங்க. அதில் போய் ஒரு 10 செகண்டை போட்டு நீங்கள் இந்த பொருள் வாங்குங்க அந்த பொருள் வாங்குங்கன்னு சொல்றதுக்கு எங்களுக்கு மனசு ஒப்பலை.